வித்தின் த யூஎஸ் இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. இனிமே யாருமே வர முடியாதா அப்போ யூஎஸ்க்கு இந்தியாவில் இருக்கிறவங்க? ஏன்னா நிறைய பேர் நம்ம அந்த யூஎஸ் விசா டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லைங்களா? இனிமே அப்போ என் பிள்ளைங்க எல்லாரும் வரதே கஷ்டமா? இனிமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாம போகுது. ஆனா அதுல வர இம்பேக்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஹவு இட் இம்பேக்ட்ஸ் ஃபேமிலிஸ் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கம்யூனிட்டி ஆர் த பீப்புள். டிராவல் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற ஒரு பயம் இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். டிராவல் வந்து அட் திஸ் சிச்சுவேஷன் டோன்ட் டிபெண்ட் ஆன் த H1B visas. This is not right now. இல்லை, ஃபால்ஸ் ட்ராப்ல வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. யுஎஸ் சிட்டிசன்ஸை தவிர எல்லாமே க்ரீன் கார்டில் இருக்கிறவங்களுக்கு கூட limitations are there. You have to be, like when they ask for your phones, you have to, disclose all the conversations, everything. H1B விசா அதில் வந்து ஏன் அவ்வளோ டைட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது. ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ற ஒரு க்ரைட்டீரியாவில் வந்து நீங்கள் விசிட்டிங் பர்பஸ்க்காக தான் வரணும், அதுதான் ப்ரையாரிட்டி. ஆனால் இவ்வளோ நாள் வரவங்கெல்லாம் வந்து பொண்ணுக்கு டெலிவரி ஆனால் வரேன்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் அது யூஆர் ஜஸ்ட் லைக் ரீப்ளேசிங் லோக்கல் லேபர். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. So today we have the immigration attorney, licensed lawyer from MK Immigration Law Firm, மேரி கென்னடி அவர்கள். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். MK Immigration Law Firm எத்தனை வருஷமாக இருக்கு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி லெட் அஸ் டாக் ஃபர்ஸ்ட். ஸோ நான் வந்து அதான் யூஎஸ்க்கு வந்து 2001 போகும்போது பெருசாக போகணும் கண்டிப்பான்றல, அப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி திரும்பி வந்துடலான்ற ஒரு இன்டென்ஷனில் போன விஷயங்கள் தான். பட் தென் அப்புறம் என்னோட இமிக்ரேஷன் ஜேர்னி ஸ்டார்டட் இம்மீடியட்லி. நான் ஒரு லா ஃபார்மில் ஒர்க் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சிட்டேன் 2002. பட் என்னோட லா ஃபார்ம், லா ஆஃபீஸஸ் ஆஃப் மேரி கென்னடி ஆர் எம்கே இமிக்ரேஷன் லா, இது எதுனாலும் 2017 ஆரம்பிக்கப்பட்டது தான். அதிலிருந்து லைக் ஐம் ஜஸ்ட் கண்டினியூயிங் த ஜேர்னி. சென்னையில் ரூட்ஸ் இருக்கிறதுனால எப்போவுமே சென்னை ஆஃபீஸ் ப்ளஸ் வந்து சிகாகோவில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ வி டூ ப்ரொவைட் சர்வீசஸ். எப்படின்னா எல்லா விதமான இமிக்ரேஷன் ரிலேட்டட், நாட் ஓன்லி ஃபார் த இந்தியன் நேஷனாலிட்டிஸ், அதர் கண்ட்ரீஸ் அஸ் வெல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ அங்கே இருக்கிற யுஎஸ் சிட்டிசன்ஸ் ஒருத்தவங்க வந்து இங்கே யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட வீசாஸ் ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து வி டூ எவ்ரி திங் இன்க்ளூடிங் தட். இட்ஸ் இமிக்ரேஷன் சர்வீசஸ் வி டூ. தட்ஸ் நைஸ். ஸோ இப்போ இந்தியன்ஸ் காண்டாக்ட் பண்ணா நம்மளுக்கு சென்னையில இங்கே ஆஃபீஸ் இருக்கு. அப்போ ஏதாவது இப்போ தான் நாங்கள் வி ஆர் எஸ்டாப்ளிஷிங். இது வரைக்கும் நான் வந்து வி வேர் ஜஸ்ட் அங்கே இருக்கிறது ப்ளஸ் அது அங்கே இன்னொரு ஆஃபீஸ் அந்த மாதிரி போயிடுச்சு. வி ஆர் ஜஸ்ட் லைக் ஹேவிங் அன் ஆஃபீஸ் இன் சென்னை. ஸோ வி கேன் ப்ரொவைட் ஆல் தோஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அஸ் வெல். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் உங்களோட ஜேர்னி பற்றி நம்ம வந்து பேசிடலாம் அதுக்கப்புறம். பட் எங்கே இது ஆரம்பிச்சது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சென்னையில் இருக்கும் போது அப்படின்ற கேள்விகள் நிறைய வருது. ஸோ அதை பற்றி ப்ளீஸ். சென்னை என்னோட கெரியர் அப்படியெல்லாம் பார்த்தோன்னா இட்ஸ் வெரி லைக் வெரி ஏர்லி மேரேஜ் ஆயிடுச்சு. நான் தூத்துக்குடிக்கு போயிட்டேன். தென் வென் மை ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் டு பர்சியூ ஐடியில் பண்ணணும்னு சொல்லும்போது சென்னைக்கு திரும்பவும், ஏன்னா அப்பா அம்மா வந்து சென்னை தான் என்னோட ரூட்ஸ் எல்லாம். அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். அப்புறமா தம்பி இப்போ ஸ்கூல் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து, அம்மாவும் டீச்சராக இருந்து 2 பேரும் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அப்பா வந்து இஸ் அ வெரி ப்ரொஃபவுண்ட் பர்சன் டு கிவிங் பேக் டு த சொசைட்டி. எப்படின்னா ஹி எஸ்டாப்ளிஷ் அ லெகசி. யாரை கேட்டாலும் அப்பா பற்றின தெரிஞ்சவங்களுக்கு வந்து இஸ் அ வெரி ப்ரொஃபவுண்ட் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஸ்கூலு தான். அதுதான் நான் வந்து யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் பீயிங் அ டீச்சர் மேனேஜிங் இட். ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னை கேட்டாலுமே ஐ வாண்ட் டு கோ பேக் டு பி அஸ் அ டீச்சர் தான் சொல்வேன். ஏன்னா அந்த டீச்சரோட இம்பேக்டை வந்து எந்த இடத்துல எப்போ கேட்டாலும் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டமை நான் 2 இடத்துலையும் பார்க்கும்போது, இப்போ என் பையனை அங்கே கூட்டிகிட்டு போகும்போது கூட அந்த ஒரு டீச்சரோட இம்பேக்ட் ஃபார் ஹிம் வாஸ் லைக் வந்து ஸோ ப்ரொஃபவுண்டாக. அதனால் இங்கே இருக்கிற ஸ்கூல்லையுமே எப்போ வரும்போதுமே வந்து தம்பி இஸ் ரன்னிங் த ஸ்கூல் அண்ட் ஹீ ஹஸ் இஸ் ஆன் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கிவிங் பேக் அண்ட் எவ்ரி திங். பட் அதையும் மீறி டெஃபினட்டாக டீச்சர்ன்ற ஒரு ரோல் வந்து இட் ஹெல்ப் மீ அவுட் டு எஸ்டாப்ளிஷ் மை செல்ஃப் வித் கம்பேஷன், எம்பத்தி. அண்ட் தென் இப்போ நான் அதை தான் பார்க்குறேன். எப்படின்னா ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை ப்ளஸ் இப்போது நான் என் பசங்க கூட பேசுகிறேன், அந்த 2500 ஸ்டூடெண்ட்டோட பேசுகிறேன்னா ஒருத்தரும்
தே ஹாவ் டு பி மோர் சக்ஸஸ்ஃபுல் தென் மை சில்ட்ரன். இதுதான் உண்மை. இதை மனசார நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் ஆகாது எந்த இடத்துல ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ண முடியுமோ, டீச்சர்ஸ் கிட்ட பேசுகிறதாகட்டும், பசங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதாகட்டும், இல்லை நின்று அவங்கள பார்க்குறதாகட்டும், நான் வந்துடலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய இடத்துக்கு போகலாம். இட் கேன் பி யூஎஸ்லலாம் போய் தான் நம்மளோட சாதனைகள் நடக்கணும்லாம் இல்லவே இல்லை. இந்தியாவிலே நம்ம எவ்வளோ அழகாக எத்தனை விதமாக பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் தேர் டிசிஷன், இட்ஸ் தேர் சாய்ஸஸ். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஆழ்ந்த விருப்பம். அவ்வளோதான். அந்த H1B விசா என்னதான் நடக்குது, இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்லையா, நாங்கள் பதட்டத்திலேயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு $100,000 நீங்கள் பே பண்ணணும்ப்பா அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்தோம். வி ஆல் காட் ஸ்கேட். ஸோ அது என்னவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? இப்போ என்னன்னா 100,000 ரூல் எல்லாமே ஒரு பெரிய ஒரு கேஆட்டிக் சிச்சுவேஷன் ப்ளஸ் ஒரு ஃபியர், இது எல்லாமே உண்மைதான். தட்ஸ் ஆல்சோ கரண்ட்லி கோயிங் ஆன். ஆனால் நம்ம அதோட அதர் டீட்டெயில்ஸில் போனோன்னா it's for 12 months. The proclamation has been said for 12 months. So it's not indefinite, first of all. அப்புறம் இன்னொன்று அடுத்தது என்னென்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரி, அதாவது வித்தின் த யூஎஸ் இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அங்கே இருந்தாங்கன்னா H4 ஆர் F1 L1 எல்லா ஸ்டேட்டஸ்க்குமே இல்லை. அதையும் மீறி ஆனால் நீங்கள் ஃபைலிங் அந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் யூஎஸ் ஆர் மோர் பீப்புள் ஹூ ஆர் யூஸிங் த H1B visas. ஸோ அவங்களுக்கு 100,000 ஃபீஸ் இஸ் ஸ்டில் அப்ளிகபிள். என்கிட்ட கூட கேட்கும்போது சொல்கிறாங்க, அப்படின்னா இனிமேல் யாருமே வர முடியாதா அப்போ யூஎஸ்க்கு இந்தியாவில் இருக்கிறவங்க? ஏன்னா நிறைய பேர் நம்ம அந்த யூஎஸ் விசா ஸ்பெஷல் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது தட்ஸ் ட்ரூ. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, த லீகல் சேலஞ்சஸ் ஆர் ஸ்டில் கோயிங் ஆன். இப்போ ரீசெண்டாக வந்து தெர் வாஸ் த சேம்பர் ஆஃப் காமர்ஸோட லைக் அவங்களோட லீகல் லாசூட்டில் பார்த்தீங்கன்னா, த ஜட்ஜ் டிசைடட் இட்ஸ் நாட் லைக் வந்து த பிரசிடென்ட்ஸ் ப்ரொக்ளமேஷன் இஸ் வித்தின் த அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பட் தட் டசன்ட் லிமிட் ஆல் த அதர் பெண்டிங் லாசூட்ஸ். இப்போ 20 அதர் ஸ்டேட்ஸ் வந்து they are still in the process of it has already been filed. அப்போ இருக்கும்போது challenges are still there. And also ஒரு just for an assurance purpose of it, it's for 12 months. Okay, it's not like எப்பவுமே இவங்க H1B visasல, ஆனாலும் limitations are going to be there, which is the reality. இப்போ சென்னை மாதிரி இருக்கிற பிளேசஸ்ல வந்து நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு. So any individual can learn, go in depth and find an alternative and so many things. ஆனால் I was raised up in சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்பா அம்மாலாம் வந்து என்னோட ஹஸ்பண்டே வந்து ஹிஸ் ஃப்ரம் தூத்துக்குடி. ஸோ அங்கெல்லாம் போகும்போது என்கிட்ட பார்த்தோன்னே கேட்குறது, என்னம்மா இனிமே அப்போது என் பிள்ளைங்க எல்லாரும் வர்றதே கஷ்டமா, இனிமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் போகுது. நான் அவங்களுக்காக சொல்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, சேலஞ்சஸ் ஆர் தேர். கண்டிப்பாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லிமிட்டட். ஆனாலும் இன்னும் ஹோப் இஸ் ஸ்டில் தேர். அதை பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். And as you said, president proclamation ஓட அந்த ஷாக் இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே அது டிஃப்ரெண்ட் ஃபியரை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அ லா ஃபார்ம் உங்களுக்கு அது எந்த மாதிரியான ஒரு மென்டல் பீஸை வந்து, ஐயோ என்ன பண்ணுறது, இப்போ நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே, கிளைண்ட்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க என்ன மேம் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஹவு டிட் யூ ஹேண்டில் அட் தட் சிச்சுவேஷன் அப்படி? ஸோ எங்களோட அந்த டைமில் ப்ரொக்ளமேஷன் வந்த போது உள்ள டைம் பீரியட் இஸ் வெரி வெரி கேஆட்டிக் அண்ட் ரொம்ப ஒரு ஃபியராக இருந்தது. பை ஓவராலாகவே I'll just deal with it, கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணணும்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டா கூட they accept it in a different way. இருக்கா இல்லையா, வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்றது வந்து ரொம்ப வந்து uncertainty is, it's not easy for anybody to handle. நான் சொல்லும்போது கூட சொல்லுவேன் எப்படின்னா, இங்கே வந்து ஒரு முடிவோடு வந்துட்டாங்கன்னா சில நேரங்களில் there are families, see நான் like thousands and thousands of families I journey with இல்லை. ஒரு சில காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வேறு ஏதோ சிச்சுவேஷனில் வந்து அந்த வீசாஸ் வந்து எண்ட் ஆகிடும். அப்போ இங்கே வரும்போது ரொம்ப டெஸ்பரேட்டாக என்கிட்ட கடைசியாலாம் ஹேண்டில் பண்ணும்போது எப்படி கேட்பாங்கன்னா, ஐயோ நாங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நான் இங்கே கண்டினியூ பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஏன்னா 5 வருஷம் 10 வருஷமாக ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ they get used to that place.
days இல்லை everyone மோஸ்ட் ஆஃப் them என்னன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 1 year 2 yearsலலாம் வந்து திரும்பவும் they get accommodated to our own place. என்னதான் இருந்தாலும் இதுதானே வந்து this is the place they belong, right? இது என்னால் முடியாது இனிமே கண்டினியூ பண்ண, அதை விட்டுட்டு நீங்கள் இருப்போமா இல்லை அங்கே போகிறோமா, even the latest of any developments that's happening or limitations or regulations that's happening, என்னென்ன பாலிசி மெமோஸ் எல்லாம் வரும்போது அது that's part of the the decision of the government. That cannot be questioned. ஆனால் அதில் வர இம்பேக்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி how it impacts families, individualsன்னு பார்த்தா it will be more helpful for the community or the people. non-immigrants வரும்போது these are all educatable people தானே, end of the day வந்து they are qualified and they just have proven who they are to come over to this place. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து லைக் அதை பிளான் பண்ணி கொண்டு போகலான்றது தான் என்னோட ஒப்பீனியன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்ச அக்டோபரில் அவர் வந்து சொன்னாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ட்ராவல் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற ஒரு பயம் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் யூஎஸில் இருந்துட்டு அவ்வளோ பயத்தோட they are coping up with their life அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் டு யூ சே? travel வந்து at this situation, if you're at a place where like நீங்கள் ஒரு non-immigrant visasல இருக்கீங்க, இது என்னோட personal opinion, but then in that case if that is what, இப்போ அப்பாவுக்கு எமர்ஜென்சி, அப்பாவுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு இப்படி இருக்கு, is this situation visa situation matters for me or I have to take a chance na, definitely even though being an immigration attorney, understanding all the impacts that will have on them, I will advise them very strongly போயிட்டு வாங்க. கிளைண்ட் கிட்ட சொல்லுங்க, I am at a place where if you feel I'm valuable, I have proven that to you, just give me an option. நான் இந்தியாவிலிருந்து H1Bல வேலை பார்க்க வேண்டாம், but at the same time everything is globalized now, so why are we limiting ourselves to one particular situation? அப்படிங்கிறது என்னோட strong opinion. That's what I feel. That's great. But ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி H1B விசாவில் போனாலுமே ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்கும், ஆக்சுவல் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தே ஃபேஸ்? மாஸ்டர்ஸ் படிக்க தான் முக்கால்வாசி வராங்க. ஏன்னா அண்டர்கிராட் வந்து லைக் ஃபார் தெம் த ஸ்ட்ராங்கர் அண்டர்கிராட் கேன் பி இன் அதர் கண்ட்ரீஸ். அப்போ மாஸ்டர்ஸ் படிக்க வரும்போது ஆல்ரெடி தே ஆர் டிஃபைனிங் தேர் கெரியர். டோன்ட் டிபெண்ட் ஆன் த H1B visas. This is not right now. When they asked me about the F1, I really wanted them to plan at least 5 years. எனக்கு இது இல்லைன்னா plan B, what am I going to do? What's my other roles or other opportunities I can make use of it? ஃபால்ஸ் ட்ராப்ல வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கன்சல்டன்சி ட்ராப்பே வந்து நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் இருக்குமா, இல்லை வந்து அந்த ரெக்கார்டே ஸ்பாயில் ஆயிடுச்சா லைஃப் லாங் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. ஸோ வாட் யூ வாண்ட் டு சே as there are கண்டிப்பாக வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நான் திரும்ப சொல்லணும், இப்போ நம்ம பப்ளிக் ஆகுறோன்றதை எல்லாம் மீறி கூட ஒரு நான்-இமிக்ரண்ட் வீசாவில் இருக்கும்போது உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி மச் மைண்ட்ஃபுல் ஆஃப் இட். அதில் நம்ம அது என்ன எதுக்காக அந்த லீகல் லிமிட்டேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் கண்டிப்பாக வந்து வி ஹாவ் டு பி அவேர் ஆஃப் இட். யுஎஸ் சிட்டிசன்ஸை தவிர எல்லாமே க்ரீன் கார்டில் இருக்கிறவங்களுக்கு கூட limitations are there. You have to be like when they ask for your phones, you have to disclose all the conversations, everything. Domestic violence எல்லாம் பற்றி பார்க்கும்போது என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த ஸ்பவுஸ் வில் கால் த காப்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அப்போது அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் சும்மா தான், கோபத்தில் கூட சொல்ல மாட்டாங்க, நான் தெரியாமல் ஜஸ்ட் இட் ஹேப்பன்டு, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு வந்து when they want to withdraw it also, it's a more of a criminal case, not more of a, it's a criminal case. So அப்போ நீங்கள் சாய்ஸ் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து லைக் தே ஹாவ் டு பி செப்பரேட். ஒரு வார காலங்கள் வந்து தனித்தனியாக இருக்கணும். என்ன அவங்க பார்க்குறாங்கன்னா, த லீகல் சிஸ்டம்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதுதான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அன்சர்டன் பிளேசஸில் அவங்க விட்டு வைக்கக்கூடாதுன்றதால தனித்தனியாக இருக்க சொல்லுவாங்க. ப்ளஸ் அவங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸ்லேயும் இட் வில் ரெஃப்ளெக்ட். ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டேன், அதாவது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து விட்ரா பண்ணிட்டாங்க, ஸோ தேர் இஸ் நோ மோர் ஆஃப் அ ரெக்கார்ட், அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வி நீட் டு, நீங்கள் கேட்டிங்க இல்லையா, மென்டல் ஸ்டெபிலிட்டி, லைக்
என்ன இடத்துல நம்ம வந்து how aware we are to be as an individual, as an family, as an husband and wife, இது எல்லாமே awareness create பண்ணிட்டே தான் இருக்கும். H1B விசா அதுல வந்து ஏன் அவ்வளோ டைட்டன் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அது வந்து டிஸ்கிரிமினேஷனா இல்ல வந்து உண்மையா பீப்புள் அதை மிஸ்யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி ரொம்ப ரூல்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வாட் யூ வாண்ட் டு சே? See, நான் H1B visas வரும்போது there are some basic understanding over here. இப்போ ஒரு H1B visa வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து லைக் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு எம்ப்ளாயரா you are not going to be qualified without an employer, லைக் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அங்கே இருந்தால் தான் அங்கே போகிறீங்க. அதர் than that you qualify, லைக் வந்து எல்லாருக்கும் கிடையாது. ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன்ற ஒரு க்ரைட்டீரியாவில் வந்து அதில் வந்து நம்ம இப்போ அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம்னாலே ஒரு mid-90s வந்து there was a lot more of IT sectors that was the need of the technology countries like வந்து யூஎஸில் வந்து டெக்னாலஜி வரும்போது அவங்க லோக்கல் பீப்புள் இல்லாமல் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய பேர் போக ஆரம்பித்தாங்க. அதுதான் ஹிஸ்ட்ரி இல்லையா? ஸோ இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் லேமன் டேர்ம்ஸ். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனோட போகிறீங்க, அதில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹைங்க. ஐ கேன் சே வித் அஷூரன்ஸ் ஆர் லைக் ஐ கேன் ஜஸ்ட் ஏன்னா அதுதான் உண்மை. ஸோ அந்த சிஸ்டம் வந்து இட்ஸ் அ வெரி ஹை கம்ப்ளைண்ட்ஸ் பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒரு லேபர் மார்க்கெட்டிலேருந்து எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைட் பிளேஸ் இருக்கா, இவங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு வீசா இல்லை, பேரோல் ரன் பண்ண முடியலன்னா they are not supposed to continue to be there. இது எல்லாமே ரெகுலேஷன்ஸ். இதில் வந்து எந்த காலகட்டத்திலையுமே அது அப்படி தான் இருந்தது. இட் வாஸ் ஆல்வேஸ் பீங் ஃபாலோட் அப். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஆடிட்ஸ் எல்லாம் we do it. No, like lot more of companies are getting audited even prior to that. ஸோ இதெல்லாம் மீறி இப்போ ஏன் இவ்வளோ ஒரு எக்ஸ்போஷர், ஏன் இவ்வளோ டாக்ஸ் அபவுட் திஸ் அப்படிங்கிறதா மேஜர் கொஸ்டின். ஸோ டெஃபினட்டாக இது என்ன ஆச்சுன்னா போக 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 நாம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்கிற மாதிரி தான். நம்ம ஊரில் வந்து ஒரு 10 வீட்டுக்குள்ளாரையோ ஒரு தெருவில் இருக்கும்போது யூ ஆர் அலாவிங் அனதர் ஒரு ஃபாரினரை நீங்கள் வந்து முதல்ல தெரியாமல் அலோவ் பண்ணுறோம், அப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழித்து இவங்கெல்லாம் எங்களை விட ரொம்ப பெரிய லெவலில், ஏன்னா most of the Indians who are both in the IT sector, they own such a huge houses. அப்புறம் அவங்களோட வாழ்க்கை முறையே ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. பிள்ளைங்களோட சக்ஸஸ், the way they are taking to the next level of it. எங்கே பார்த்தாலும் இந்தியன் ஸ்பெல்லிங் பீல பாருங்கள், எவ்ரிவேர் they are able to profoundly been successful. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது it's not the individual. இப்போ the government what, because of everywhere there is misuse of system. There's no like other talk about it. ஆனா எவ்வளோ தூரத்துக்கு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஹவு மச் இட் ஹாஸ் பீன் மிஸ்யூஸ்ட், இதெல்லாம் தான் பார்க்கும்போது இவங்க சொல்கிற 65,000 + 20,000 வந்து வாட் the government, the current government says is there is lot more of Indians who are like dominating in most places. அப்படின்னு வரும்போது the green card backlogs are like profoundly spoken about and everything is there. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு they are just growing என்ற ஒரு இடத்துல தான் பார்க்குறாங்க. அதுக்காக இந்த ஹோல் சிஸ்டமே தப்பு. நான் என்றைக்குமே ஐ எம் நாட் ஏபிள் டு அக்செப்ட் தட் ஆக்சுவலி. பட் இமிகிரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து தே ஆர் வெரி டஃப் ஆன் இமிகிரேஷன்ஸ்பா அப்படின்ற ஒரு த்ரெட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். why do they do all these things? அந்த US politicians ஓட மைண்ட் செட் என்ன இருக்குன்னு எங்களுக்கு புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக 2 விஷயம் இல்லை. இப்போ தானே நம்ம மீடியாலாம் வந்து ரொம்ப நிறைய ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட இட் ஹஸ் பீன் ஸ்போக்கன் அபவுட், எக்ஸ்போஷர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. எனக்கு வந்து யூஎஸ்ல வந்து பேசுறதை விட இந்தியாவில் நிறைய யூஎஸ் பற்றி அப்படி பேசிட்டு இருக்காங்க, கவலைப்படுறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ இது ரீசெண்டாக நிறையவும் இருக்குது, இல்லைன்னு சொல்லறதுக்கு இல்லை. தேர் ஆர் வெரி பிக் சேலஞ்சஸ் தட்ஸ் ஆல் ஹேப்பனிங். ஆனால் அவங்க வந்து இப்போ நீங்கள் விசிட்டர் வீசாவில் வராங்க, the regulation of the legal requirements of the visitor visa is
நீங்கள் விசிட்டிங் பர்பஸ்க்காக தான் வரணும், அதுதான் ப்ரையாரிட்டி. ஆனால் இவ்வளோ நாள் ஆனால் வரவங்கெல்லாம் வந்து பொண்ணுக்கு டெலிவரி ஆனால் வரேன்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் அதை நீங்கள் வந்து பெருமையாலாம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்துட்டு ஏன்னா யூஆர் ஜஸ்ட் லைக் ரீப்ளேசிங் அண்ட் லோக்கல் லேபர். விசிட்டிங் வரும்போது அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறீங்கன்றது தான் ரெக்கமெண்ட். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அப்போ யாரையாவது வந்து அனுப்பிட்டீங்கன்னா அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தே ஹாவ் டு ஹாவ் அ ரிட்டர்ன் டிக்கெட். யூ கான் ஜஸ்ட் கம் ஆன் ஓப்பன் டிக்கெட். ஆனால் இதில் 4 பேரை வந்து ஓப்பன் டிக்கெட்டில் இருக்கிறவங்கள அனுப்பி விட்டுருப்பாங்க, நியூயார்க்கில் அனுப்பிட்டாங்க. தென் த டாக் பிகம்ஸ் விசிட்டர் விசாவில் வரவங்க எல்லாரையும் அனுப்பி விடுறாங்கன்னு வந்துடுது. பட் ஸ்டில் தேர் ஆர் லிமிட்டேஷன்ஸ் நிறையவே. இப்போ இந்த ரீசெண்டாக 1 இயர் எனக்கு முடியறது அப்பாடா இருக்கு. என்னோட தங்கச்சியோட வீட்டில் வந்து நாங்கள் போயிருக்கும்போது உட்காந்துருக்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் டைப்பிங். அதை எல்லாரும் மூவி ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க ஃப்ரைடே நைட்டு. தென் ஐ வாஸ் ஜஸ்ட் டைப்பிங் ஆன் மை ஃபோன். அப்போ அவள் கேட்டா, நீ உன்னை வேலையை விட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு. நான் எனக்குமே அந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. வென் ஐ ஹாவ் டு ஒர்க் அண்ட் நாட் டு ஒர்க். அதையும் மீறி அப்போ நான் அவகிட்ட சொன்னேன். என்கிட்ட அவர் கேட்குறாரு, யாரோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க மேம், எனக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அட்வான்ஸ் பரோல் இருக்குது, நாளைக்கே நான் வந்து போக முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன் அந்த காப்பி அனுப்புங்கன்னு சொன்னேன். அந்த ஃபோன்லேயே நான் பார்த்தேன் நான். தென் ஐ செட் யூ கேன் டெஃபினெட்லி ட்ராவல் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், எப்படின்னா என்னோட அட்டர்னிக்கும் நான் அனுப்பியிருக்கேன், பட் ஐ மைட் ஹாவ் அன் ரிப்ளை ஒன்லி பை மண்டே. ஆனால் அப்போது அந்த இடத்துல வந்து நான் வந்து ஆஃப்டர் ஹவர்ஸ்ன்னு யோசிக்கிற இடத்துல இல்லை. ரைட், லைக் ஆஸ் அ பர்சன் எனக்கு அதோட இம்பேக்ட் தெரியும். அவங்களுக்கு எஸ்ன்னு சொன்னேன்னா நாளைக்கு கிளம்ப போகிறாங்க, நாளைக்கு கிளம்புறதுக்கும் திங்கக்கிழமை கிளம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி வென் தெர் இஸ் அ நீட், எஸ்பெஷலி ஆன் த இமிக்ரேஷன். ஸோ எந்த இடத்துல நம்மளால் திரும்பி கொடுக்க முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா, சரி ட்ரம்ப் அவர்கள் போன பிறகு ஏதாவது ரூட் லெவல் சேஞ்சஸ் இருக்குமா, வேற யாராவது ஒரு லீடர் வந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு மாற்று இது இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்களும் ஏற்படுது. ஸோ வாட் யூ சே, ரூட் லெவல் காஸ்ட் சேஞ்சஸ் இருக்கலாமா? என்னன்னா லைக் இதெல்லாமே ஒரு டெம்பரரி பேசிஸில் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. த மேஜர் எக்ஸ்பெக்டேஷன் தட் ஹேப்பன்ட் வென் ட்ரம்ப் டுக் ஓவர் வாஸ் அந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். அதில் அவ்வளோ பெரிய வந்த உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன் ஆக்சுவலாக ஃபார் திங்ஸ் டு சேஞ்ச் ஆர் ஹேப்பன், அவ்வளோதான். அண்ட் அதே இந்தியன் இமிகிரன்ஸுக்கு மட்டும் அவ்வளோ டஃப்பாக இருக்குது அந்த லாபி, அந்த பீரியட் வந்து ஏன் அவ்வளோ டஃப்பாக இருக்குன்ற கேள்வி வருது. ஏன்னா இப்போ ஜூவிஷ் கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க, இல்லை கியூபன் கம்யூனிட்டிஸ், எல்லாருக்குமே வந்து அது ஒரு நார்மல் கேக் வாக் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக வந்து தே கிரியேட்டட் த லாபி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம மேபி யூனிஃபைடு ஒரு டிமாண்ட் வச்சுருந்தா நம்மளும் வந்து அந்த ஸ்ட்ராங் இமிகிரேஷன் லாபி வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய நைட்டெல்லாம் யோசிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணி, நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் அபவுட் ஐ எம் கெட்டிங் த கிரீன் கார்டு, பர்சனல் அவுட்கம் பற்றி யோசிக்காம யூனிஃபைட் டிமாண்டாக கலெக்டிவாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப நல்ல கேள்வி அது. இப்போ ஈவன் அந்த 7% அந்த லிமிடேஷன்ஸ் ஆன் த கிரீன் கார்டு அப்ரூவல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஆர் தேர், விச் இஸ் த ஸ்ட்ரகிள். இல்லை இப்போ H1Bலேயே இவ்வளோ நாள் இருக்கிறதுக்கான ரீசனிங்கே அது தானே. ஒருவேளை வந்து இவங்க இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துலேயே க்ரீன் கார்டே வந்துடுச்சு. ஸோ வி வர் ஏபிள் டு மூவ் ஆன், இருக்குமா இல்லையான்னு. அப்படி இருக்கும்போது இப்போது அது வந்து பெரிய ஒரு இம்பேக்ட்ஃபுல் பிளேஸ் தான். எவ்ரி இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாம். பட் ஆன் டாப் ஆஃப் இட் அதர் ஸ்டேட் கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் நம்மளோட forget about தமிழ்நாடு பீப்புளுக்குன்னு நான் ஜென்ரலைஸ் பண்ணலாலும் ஒரு சில யுனிக் பிளேஸ் வி ஆர் இன். நம்மளோட அறம் சார்ந்த வாழ்க்கை, ஒரு ட்ரஸ்டபிள் பர்சனாக இருப்போம். ஹார்ட் ஒர்க்கிங்ன்றது வந்து இட்ஸ் இன்பில்ட். ஏன்னா இப்போ என்னெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க அவங்க எப்படி இவ்வளோ தூரம் ஒரு இடத்துல, ஏன்னா இது எனக்கு சமுதாயம் கொடுத்த ஒரு இது எல்லாருமே சப்போர்ட் சிஸ்டமாக இல்லை, நம்ம எல்லாரையுமே பார்த்து வளர்கிறோம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம்
மீறி ஆண்டர்பிரினர்ஷிப் வரும்போது நான் பார்ப்பேன் அதில் நமக்கு வந்து நிறைய லிமிட்டேஷன்ஸோடு இருக்குது. நம்ம வந்து அவ்வளோ தூரம் ஆனால் இப்போ இருக்கிறவங்க அந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் வித்தின் ஆர் பீப்புள் நான் பார்க்குறோம். அதை வெல்கமிங் சேஞ்சஸாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் ஆர் நம்மளோட இடத்துல வந்து நம்ம இது வரைக்கும் இப்படியே தானே இருந்துட்டோம் இல்லையா? நம்ம ஒரு வேலை பார்க்கலாம், நம்ம குடும்பத்தை நம்ம முன்னேற்றி கொண்டு போயிடலாம், பசங்க வேணும்னா அந்த ரிஸ்க் எடுக்கட்டும், நம்ம ரிஸ்காக தான் பார்க்குறோம் இன்னும் இல்லையா? ஒரு பொலிட்டிக்கல் கேரியர் இப்போ என்னையே கேட்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இவ்வளோ பேசுறியன்னு நினைப்பாங்க போல இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா ஐ டோன்ட் நோ, ஐம் வெரி இன் அ கம்ஃபர்டபுள் பிளேஸ். இதை போய் அப்படி தானே நாம் யோசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது தென் வாட் could be the outcome. நம்ம எப்படி அவுட்கம்மை மட்டும் எதிர்பார்க்க முடியும்? ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா லைக் மானிட்டரி வைஸ் ஆல்சோ நிறைய லாபிங் இஸ் நாட் ஈஸி இல்லை. அதுக்கு உண்டான வந்து ஃபண்டிங்லேருந்து ஆரம்பிக்கணும். ப்ளஸ் உங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டு பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் த நெக்ஸ்ட் கோல் ஃபார் அதர் இண்டியன்ஸ் ஷுட் பி த வே டு கோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணாதான் வில் பி இன் அ பெட்டர் பிளேஸ் டெஃபினட்டாக. And finally, I want to ask ஒரு 2 to 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் சொல்லணும் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். யூஎஸ் வரப்போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு வரப்போகிறவங்களா இருக்கட்டும், வாட் யூ வாண்ட் சே, ஒரு வார்னிங் மாதிரி நான் கொடுக்குறேன்ப்பா, இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு வாங்க யூஎஸ்க்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லார்கிட்ட நான் பேசும்போதும் ஐ எம் நாட் சேயிங் யூஎஸில் இருக்கணுமா இந்தியாவில் இருக்கணுமா, இதுதான் ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு முடிவு. இதை தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா யூஎஸ்க்கு வரும்போது எந்த பெரிய ஒரு அன்சர்டனிட்டிஸ் ஆர் ஸோ மச் மோர். எது வேணாலும் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இட் டசன்ட் ஹாவ் டு பி இப்போ இருக்கிற கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, இட்ஸ் ஆல்வேஸ் இன் அ ஃப்ளூயிட் ஸ்டேட் தான். ஸோ நீங்கள் அப்படி வரும்போது வில் யூ பி ஏபிள் டு சஸ்டெயின் another 5 years without any depending on நான் இங்கே வந்து லைக் என்னோட ப்ராப்பர்ட்டி அடகு வச்சுட்டு வந்தேன், சொத்து பண்ணிட்டு வந்தேன், இல்லை என்னோட கெரியரை இங்கே உள்ள கெரியரை வந்து ஃபோர்கோ பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்ப்பேன், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நான் வந்து 3 வருஷம் H1B H4 இருந்துட்டு திரும்பி போகும்போது எனக்கு கீழே இருந்தவங்கலாம் வந்து மேனேஜர் ஆயிட்டாங்க, நான் அவங்களுக்கு கீழே தான் போகணும் அப்படின்னு. ஸோ அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் இஸ் definitely wherever you are, and try to follow the system, the process and the legal compliances. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது mentally we have to be prepared for it. Third one வந்து definitely வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறது வந்து mental stability அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகும்போது, ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், நம்ம இந்த ஊரில் இருக்கும்போது நமக்கு கொடுக்குற நம்மளை அறியாமல் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதை வந்து 6 மாதத்துல இவரை தான் நான் பார்த்தேன் நான் முன்னாடின்ற அளவுக்கு யூ பிகேம். ஏன்னா எனக்கு என்ன நடக்குமோன்ற ஒரு பதட்டத்திலே இருக்கிறதுனால யூ லூஸ் யுவர் ஐடென்டிட்டி, யுவர் கான்ஃபிடென்ஸ். ஈவன் H1Bயில் இருக்கிறவங்களே. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, வந்தவுடனே 6 மாதம் 1 வருஷத்தில் ஒரு வேலை கிடச்சோடனே என்ன ஆகிடுறதுன்னா ரொம்ப செட்டில் டவுன் ஆகிடுறது. அப்புறமா வந்து உங்களை நீங்கள் அடுத்த ஸ்கில்லை பற்றி லேர்ன் பண்ணுறது இல்லை. யூ ஜஸ்ட் வெரி வெரி இன் அ கம்ஃபர்ட் ஜோன். அதை நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். இன்ன வரைக்கும் all my confidence, என்னதான் இதெல்லாம் பேசினாலும் எனக்கு ஒர்க்குன்னு வரும்போது how like detail and thorough I am in my profession matters a lot. இது எதுவுமே கொண்டு போகாது. அப்படி இருக்கும்போது what am I doing to educate myself to be on par with my other colleagues who are going to be in the same field? இதெல்லாம் ஒரு minimum requirement for a person who is looking a career and opportunity in US. Okay, thank you so much for sharing all these things. ஏன்னா ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஸ்டின் த்ரோ பண்ணாலும் எங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. I think this would create awareness to a lot of people. Thank you so much for spending your time. It was amazing talking to you. சிகாகோல இருந்து எங்களுக்காக சென்னையில வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டதுக்கு நன்றி. Thank you.